எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் காந்தியவாதி சசி பெருமாள் மது ஒழிப்பு போராளிகளின் ஒருங்கிணைப்பாளர் சுந்தர் அவர்கள். வணக்கம். வணக்கம். சமூக செயற்பாட்டாளர்கள் செய்யக்கூடியதெல்லாம் நம்ம பேசணும். இதற்கு முன்பாக இப்பொழுது இந்த அறக்கட்டளை என்ற பேர்ல வெளியூர்ல இருக்கக்கூடிய மாணவர்களை அழைத்து படிக்க வைக்கிறது, அவங்களுக்கான தொடர்ந்து 20 வருஷம் 30 வருஷம் அவங்களுக்கான எல்லா வேலைகளையும் பார்த்து வேலைக்கு அனுப்புவது முதற்கொண்டு பாத்துக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாம் இந்த மாதிரி பண ஆசையில தான் பண்றாங்களா இல்ல ஒரு நெரு எண்ணத்தோட பண்றாங்கன்னு பாக்குறீங்களா? இல்ல, இது பல விதத்துல நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அதாவது சர்வீஸ், அதாவது சேவை மனப்பான்மையோட இருக்கக்கூடியவர்களும் இருக்கிறாங்க, சேவை மனப்பான்மையோடு செயல்படுறவங்களும் இருக்கிறாங்க. இத இன்னொரு விதத்துல எப்படின்னு சொன்னா, அந்த மாதிரி சிறு வயதிலேயே அந்த மாணவர்களை அவர்களுக்கு கல்வியை கொடுத்து அவர்களை உருவாக்குறோம்ங்கிற பேரில அவர்கள் சார்ந்து இருக்கக்கூடிய கருத்தியல் தத்துவங்களை அவர்களுக்கு அந்த சிறு பிராயத்தில இருந்து அவங்களுக்கு அதை விதைச்சு விட்டு அதன் மூலம் அவர்களை உருவாக்க ரெண்டு விதம் தான். ஒண்ணு இந்து முறைப்படி இருக்கக்கூடிய அந்த தலங்கள் வாயிலாக ஏதோ ஒரு ஆசிரமத்துல படிக்க வைப்பாங்க. அதற்கு அடுத்ததாக கிறிஸ்துவ முறைப்படி அந்த இயேசுவின் புகழை பாடி அப்படி இருப்பாங்க. அப்போ அந்த மத ரீதியான அவங்கள வளர்ப்பதற்காக இதை பயன்படுத்திக்கிறாங்க, அப்படி வச்சுக்கலாம். அதுதான் சொல்ல ஒரு கல்வி சேவை, அது எந்த மதமா இருந்தாலும் அந்தந்த மதத்தின் மூலம் நாங்க ஏழை எளிய பிள்ளைகளுக்கு ஒரு கல்வி சேவையை கொடுத்து அவர்களை நாங்க அடுத்த கட்ட வளர்த்து எடுக்கிறோம் அப்படிங்கறது விஷயத்த நம்ம வரவேற்கலாம், அது ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் கல்வி சேவைங்கிற முறையில அவர்கள் சிறு பிராயத்திலே இருந்து அவர்களை அவர்களுடைய அந்த கருத்தியல் தத்துவங்கள் பிரகாரமாக வழிநடத்தப்படக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்கிறோம். அப்படி வழிநடத்தப்பட்டு அது அவர்களுக்கான செயல்பாடுகள்லாம் கொண்டு போய் சேர்க்கிறது. பல பயங்கரவாதமான தீவிரவாதமான செயலில் ஈடுபடுறவர்கள் அவங்க எப்படி வந்திருக்காங்க, என்ன மாதிரி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதோடைய அந்த கருவை நம்ம தேடி போனோம்னு சொன்னாவே அந்த சிறு பிராயத்தில இருந்து அவர்கள் எந்த விதத்துல மூல செலவு செய்யப்பட்டிருப்பாங்க, எந்த விதத்துல அந்த கருத்து கோட்பாடுக்குள்ள ஈர்க்கப்பட்டிருப்பாங்க, அவங்களை சுயமாவே சிந்திக்க முடியாத ஒரு லெவலுக்கு ஒரு இதை உருவாக்கியிருப்பாங்க. ஒரு சிறு பிராயத்துல ஒரு வட்டத்துக்குள்ளேயே இந்த வட்டத்துக்குள்ளதான் நீ இருக்கணும் அப்படிங்கிற விதத்துல அவன் ஒரு பயிற்சி கொடுத்து வளர்த்துட்டு அவன் என்ன பண்ணுவான், அதை விட்டு அவங்க வர முடியாது. இப்ப சில ஆன்மீகவாதிகள்லாம் இருக்கிறாங்க பாத்தீங்களா, சில ஆன்மீகவாதிகள்லாம் அங்கேயே மடம் மாதிரி போய் தங்கிக்கிட்டு சில இளம் பெண்கள்லாம் அங்க போய் அங்கேயே அவங்களுக்கு நாங்க சேவை செய்யறோம்னு சொல்லிக்கிட்டு அவங்கள வெளியில வர முடியாத ஒரு சூழலா இருக்கும்போது அந்த பெற்றோர்ல என் பிள்ளை வரமாட்டேங்கிறோம்னு சொல்லிக்கிட்டு பலவித வழக்குகள்லாம் தொடரப்பட்ட சம்பவங்களா நம்ம பார்த்திருப்போம். தாய் தந்தையை மறக்கக்கூடிய அளவிற்கு அங்க ஒன்று. அதாவது அவன் எப்படின்னு சொன்னா அவர்களுக்கு ஒரு கல்வியை கொடுத்து இந்த சமூகத்துல அவன் எப்படி இந்த சமூகத்துல அவனை நிலைநிறுத்திக்கிறவங்க, இந்த சமூகத்துக்கு இந்த நாட்டுக்கு எப்படி ஒரு பொறுப்புலனா இருக்க வேண்டும் அப்படிங்கிற வழியை தான் நம்ம உருவாக்கணும். தவிர அவனுக்கு நம்ம எப்படின்னு சொன்னா ஒரு ஆடை நம்மளே வளர்த்து அந்த ஆடை வெட்டி நம்மளே சாப்பிடுவோம் பாத்தீங்களா, அது மாதிரியான ஒரு தன்மை உள்ள ஒரு கூட்டங்கள் இருக்குது. அது பல எல்லா விதமான மத சார்ந்து இருக்கக்கூடிய அந்த உள்ள சூழலையும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குது. அப்படி இருக்குது. மற்றபடி இது தொலைநோக்கு பார்வையோட நம்ம பார்க்கும் பட்சத்துல ஒரு வணிகத்தன்மையோட அவர்களை தனக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி அவர்களை வளர்த்துக்கிட்டு அவர்கள் மூலம் இவர்கள் சில ஆதாயத்தை தேடிக்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்குது. அப்படி இந்த சமூகத்துல நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். குறிப்பா ஒண்ணு நான் சொல்ல வரேன், சமூக செயல்பாடுங்கிறது எந்தெந்த விதத்துல இந்த அவல மக்கள், ஏழை எளிய மக்களை பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற பார்த்தா ஆன்மீகம், அரசியல், சினிமா, கல்வி, மருத்துவம், புரியுதுங்களா, இது போன்ற இந்த சமூக செயல்பாடு, இது போன்ற இந்த சூழல்கள் எல்லாத்துலேயுமே இந்த சாமானிய ஏழை குடும்பத்தை சார்ந்தவங்க, ஏழை மக்களை அவங்களுடைய அந்த இயலாமை, அவங்களுடைய வறுமை, அவங்களுடைய அந்த எப்படின்னு சொன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டங்கள் சோகங்கள் இப்படி இருக்கும் பார்த்தீங்களா, அதை வெளியே கொண்டு அதை மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தி அது மூலம் அவங்களுக்கு ஒரு சிம்பந்தியை ஏற்படுத்தி, புரியுதுங்களா, இவர்கள் தனக்கான ஒரு ஆதாயத்தையும் தமக்கான ஒரு வருமானத்தையும் தான் அவங்க எடுத்து பயன்படுத்திக்கிற மாதிரி தான் இருக்க தவிர இது இந்த மக்களுக்கான ஒரு சேவை, இந்த மக்களுக்கு இந்த தலைமுறைகளை நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம வளர்த்து எடுக்கிறோம் அப்படிங்கிற சொல்றதுலாம் ரொம்ப ஒரு கேள்விக்குறியா தான் இருக்குது. ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, ஒரு உண்மையான இந்த மக்களுக்கு ஒரு தேவை அப்படின்னு சொன்னா ஒரு தீர்வை கொடுக்கணும். இப்ப நீங்க உங்க ஆம்புலன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, ஆம்புலன்ஸ்ங்கிறது 108 அரசு தரப்புல இருக்குது. அப்ப அந்த 108 எல்லா பகுதிகளுக்கும் இருக்குதா, எல்லா பகுதிக்கும் இருக்குதா, எந்தெந்த பகுதியில இல்ல அப்படிங்கிறத பார்த்து இன்னும் இல்லாத பகுதிகளுக்கு அரசு செய்ய வைக்கணும். செய்ய வைக்கிறதா ஒரு சிறந்த தீர்வை தவிர நான் கொடுத்துட்டேன் அப்படிங்கிற சொல்றதுல கிடையாது. அது வேணும்னு சொன்னா எனக்கு எந்த விதத்துல ஒரு ஆறுதலா இருக்கலாம், ஒரு திருப்தியா இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு ஆதாயமா இருக்கலாமே தவிர அது தீர்வு கிடையாது. இப்போ ஒரு அரசாங்கத்தை நம்ம எதுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம்,
எதுக்காக தேர்ந்தெடுக்க வைக்கிறோம்? இந்த மக்களுடைய பிரச்சனைகள் என்ன, அந்த பிரச்சனைகளுக்கு வந்து நீங்க என்ன தீர்வு கொடுக்குறீங்க, அப்படிதான் நம்ம வந்து செய்ய வைக்கணுமே தவிர அதை வந்து நாங்கள் செய்யறோம் அப்படிங்கறது வந்து நம்ம இங்க வந்து காமிச்சுக்கிட்டு இருக்கிறதுல மட்டும் வந்து தீர்வு கிடைக்காது. இங்க வந்து லைட் எரியல, இங்க குடிநீர் கிடையாது, இங்க சாலை வசதி சரியில்லை, இங்க இந்த பிரச்சனை இருக்குது. அப்ப இதுக்கு என்ன, அந்த பகுதியில சார்ந்திருக்கக்கூடிய உள்ளாட்சி துறையில இருந்து மேல்மட்டம் வர ஒவ்வொரு பிரதிநிதிகளையும் நம்ம வந்து ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அவங்கள வந்து நம்ம செய்ய வைக்கணும். அதுதான் வந்து இங்க ஒரு தீர்வு. சரிங்களா? அப்ப எனக்கு இந்த பகுதியில வந்து நான் பல பேர் வந்து சொல்லுவாங்க, நாங்க பள்ளிக்கூடத்தை செப் பண்ணி விடுறோம், நாங்க வந்து அந்த செய்ய வைக்கிறோம், இதை செய்யறோம், அதை செய்யறோம், கல்விக்கு செய்யறோம், மருத்துவத்துக்கு செய்யறோம் அப்படிங்கிற ஒரு சென்டிமெண்டான இதெல்லாம் எடுத்துக்கிடுவாங்க. பாக்குறீங்களா? அதெல்லாம் வந்து எதுக்குன்னு சொன்னா ஒரு விதத்துல வந்து ஏதோ நம்மளால முடிஞ்ச ஒரு பகுதிக்கு வந்து ஒரு நன்மை செய்யறோம் அப்படிங்கிற விதத்துல நம்ம ஒரு திருப்தியோ இல்ல வந்து நம்ம ஏதாவது மூலம் வந்து நமக்கு ஒரு திருப்தி கிடைக்குது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம். இல்ல இதை வச்சு ஒரு ஆதாயத்தை, ஏன்னா பெரு நிறுவனங்கள் கொடுக்கக்கூடிய அந்த சிஎஸ்ஆர் அந்த பண்டு மூலமெல்லாம் இங்க கொஞ்சம் ஒரு 10 ரூபா செலவு பண்ணிக்கிட்டு அவங்க ஒரு 50 ரூபா வந்து முறைகேடு பண்ணிக்கிட்டு அவங்க வளர்ந்துட்டு போயிட்டு இருக்காங்களே, அப்படி நடந்துகிட்டு இருக்கிறத பார்க்கலாம். ஆனா உண்மையான ஒரு மக்களுக்கும் இந்த நாட்டுக்கும் நன்மை தரக்கூடியதுன்னு சொன்னால் அந்த அரசை வந்து செய்ய வைக்கணும். அந்த ஆட்சியாளர்களுடைய பார்வைக்கு இந்த பிரச்சனைகளை கொண்டு போய் செய்ய வைக்கணும். அதுலதான் வந்து அந்த தீர்வு இருக்குது. அதை விட்டு நான் செய்யறேன் அப்படிங்கிறதுல வந்து போறதுலாம் வந்து முழுமையான தீர்வு கிடையாது. இங்க அதுதான் நம்ம இங்க வந்து சரியா நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. குறிப்பா நீங்க சொல்றீங்க, இந்த மாதிரி சமூக ரீதியா செயல்படக்கூடியவர்கள் அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் பேசுவதை போல பேசணும்னு சொல்றீங்க. அதுக்குதான் அரசியல்வாதியே இருக்கிறாங்களே. இப்ப நான் வந்து என்னுடைய ஊர்ல ஒரு விஷயத்த நான் பேசணும்னா என்ன வந்து ஒரு அரசியல் தன்மை உள்ள ஒருத்தவரா பார்ப்பாங்க. அதுக்கு பார்க்க கூடாதுன்றதுக்காக தான் நான் சமூக செயற்பாட்டாளராகவே மாறுறேன். மற்றவங்க பண்ணாததை நான் என் சொந்த காசுல பண்றேன் அப்படின்ற அளவுக்கு அவங்களே தனக்கான ஒரு கோட்டையை உருவாக்கிக்கிறாங்கல்ல, அதுவும் நல்லது. அரசியல் நீங்க ஏதோ சொல்ல வரீங்க. முதல்ல அரசியல் என்ன? அரசியல்னு சொன்னா இங்க எல்லாமே வந்து ஒரு கட்சியா அரசியலா பாக்குறாங்க. ஒரு அரசியல் எம்எல்ஏ ஆயிரும், இல்ல வந்து ஒரு எம்பி ஆயிரும், முதல்வர் ஆயிரும், அவங்கதான் அரசியல். ஒரு வெள்ளை வெஸ்டி கரை வெஸ்டி கட்டிட்டு வந்து அவங்கதான் அரசியல்வாதி, அவங்க பேசுறது அரசியல் அப்படிங்கிறதா இங்க பார்க்கக்கூடியதா இருக்கா? அப்படிப்பட்ட நீங்க பேசுறது ஒரு அரசியல் தான். உங்களுடைய பிரச்சனைகளை சொல்றீங்க பாத்தீங்களா, அதுவும் ஒரு அரசியல் தான். இப்ப எது அதான் சொல்லுவாங்க, அரசியல்னா என்ன? காமராஜர் ஐயாட்ட வந்து கேட்கிறாங்க பத்திரிகையாளர் ஒரு முறை, அரசியல்னா எது அரசியல் அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் தெளிவா அவர் பதில் சொல்லுவாரு, இல்லை இந்த தெருவிளக்கு எரியல, அது எரிய வைக்க அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு வந்து முறையா சொல்லி இந்த தெருவிளக்கு எரிய வைப்பேன், அது அரசியல். இங்க மக்களுக்கு வந்து குடிநீர் வந்து இல்ல, அவங்க மக்களுக்கு குடிநீர் கிடைக்க வைக்கிறதுக்கான குடிநீர் குழாயை கொண்டு வந்து அவங்களுக்கு குடிநீர் தேவை நிவர்த்தி செய்ய வைப்போம், அது அரசியல். இந்த சாலை வசதி இங்க வந்து இல்ல, மக்கள் போய் வர்றதுக்கு சரியான சாலை வசதி, அதை செய்ய வைக்கிறதுக்கு வந்து அது சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு எடுத்து சொல்லி செய்யப்போம், அதுதான் அரசியல் அப்படின்னு சொன்னவர் தான் யாரு? நம்ம ஐயா காமராஜர். சரிங்களா? அதே மாதிரி வந்து கக்கனையா எடுத்துக்கிறோம், நம்ம ஜீவானந்தம் எடுத்துக்கிறோம். இவங்கள இன்றைக்கு வர வந்து இவர்கள் மாதிரி ஒரு அரசியல்வாதிகளோ இவர்கள் மாதிரி வந்து ஒரு மக்கள் தலைவர்களே கிடையாது அப்படின்னா நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். காரணம் என்னன்னு சொன்னா, மக்கள் பணத்தையும் மக்களுடைய சேவைகளையும் எவ்வளவு புனிதமாகவும் எவ்வளவு கற்புடையதாகவும் அவர்கள் செய்தார்கள் என்பதற்காக தான் இன்று வரை அவர்களை பேசிக்கிட்டு இருக்கிறோம். இப்ப ஐயா காமராஜர் இருக்கிறாரு பாத்தீங்களா, அவர் முதல்வராக இருந்த சமயத்துல இங்க வந்து ஒரு தொழிற்சாலைக்கு சம்பந்தப்பட்ட ஒரு இயந்திரத்தை வந்து வாங்குவதற்கு அயல்நாட்டுக்கு செல்றாங்க. அப்ப அந்த அயல்நாட்டுல போய் அந்த இயந்திரத்தை வாங்கின பிறகு அந்த இயந்திரத்துக்கு ஒரு என்ன பண்ணுவாங்க, ஒரு இவ்வளவு கோடிக்கு அந்த இயந்திரம் வாங்கியாச்சுன்னு சொன்னா இத்தனை சதவீதம் அப்படின்னு சொல்லிட்டு கமிஷன் இருக்கும், அந்த பணத்தை கொடுக்குறாங்க. இந்தாங்க ஐயா இந்த இயந்திரம் வாங்கணும்னு சொன்னா அதுக்கான வந்து ஒரு கமிஷன் பணம் உங்களுக்கு நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு எதுக்கு கமிஷன் பணம்? எதுக்கு கிடையாது, என் நாட்டுக்கு என்னுடைய தேவை, என்னுடைய தொழிற்சாலைக்கு, அதுக்காக நான் வந்திருக்கிறேன். இந்த மிஷின் எவ்வளவு விலையோ அதை கொடு, அந்த விலைக்குள்ள பணத்தை கொடுத்துரு, அதுக்கு உண்டான பில்லை கொடு. அதுதான் இல்லைங்கய்யா, நாங்க இதுக்கு உண்டான 10% யார் வாங்கினா நாங்க நேரடியாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்படியா சரி, அந்த பணத்துக்கு உரிய இது சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஏதாவது இன்னொரு ஏதாவது இயந்திர இருந்துச்சுன்னு சொன்னா என்ன கொடுக்க முடியும் அதை கொடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் அவர் வாங்கிட்டு வந்து நம்ம நாட்டுடைய அந்த தொழிற்சாலைக்கு கொண்டு வந்து சேர்த்தாரு. யாரு? ஐயா காமராஜர். அப்ப அது போல வந்து அந்த காமராஜருடைய ஐயா ஆட்சியில வந்து என்ன பண்றாங்க வந்து, ஐயா நம்ம தேர்தல் வர போற காலமா இருக்குது, அது போல நீங்க செய்து இருக்கக்கூடிய இந்த ஆட்சியில என்னென்ன மாதிரி செயல்கள்லாம் செய்திருக்கிறீங்கல்ல, அதை வந்து நம்ம வந்து ஒரு வீடியோவா எடுத்து அதை நம்ம விளம்பரப்படுத்தணும்னு சொன்னா அது மக்கள் மத்தியில வந்து நல்லா போய் சேரும். இது போல வந்து நமக்கு இன்னும் வந்து நம்ம வாக்குகளை வந்து நம்ம தக்க வைக்க முடியும், நம்ம ஆட்சியை வந்து இன்னும் மக்கள்கிட்ட வந்து ஒரு சிறப்பா நம்ம வந்து அவங்கள்ட்ட வெளிப்படுத்தி நம்ம தக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது, இதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்னு கேட்கிறாரு, இதுக்கு எவ்வளவு பணம் ஆகும் அப்படின்னு சொல்லும் பொழுது, இனிமேல் இந்த மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இந்த பக்கம் வராத, இந்த பணம் இருந்துச்சுன்னு சொன்னா நான் வந்து அந்த ஊர்ல போய் ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டி போடுவேன், அதுல ஒரு 100-200 மாணவர்கள் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற,
இதெல்லாம் வந்து நம்ம வந்து எடுத்து இவ்வளவு லட்சம் செலவு பண்ணி அதை அந்த மக்கள் பார்த்துதான் நம்மளுடைய ஆட்சி நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு நம்ம வெளிப்படுத்தணுமா? நம்ம போட்ட அந்த ரோட்ல தான் அந்த மக்கள் போறாங்க, நம்ம வச்சிருக்கிற அந்த தெரு லைட்ல தான் அந்த மக்கள் நடந்து போறாங்க. அதை பார்த்து நம்ம மக்கள் வந்து நமக்கு ஓட்டு போட்டா போதும், நம்ம மேல வந்து அவங்க ஒரு நல்ல ஒரு விருப்பம் இருக்குது, உங்களுக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு அந்த விருப்பத்துல ஓட்டு போட்டா போதும் அப்படின்னு ஓடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த புகழுக்கு இந்த விளம்பரத்துக்கெல்லாம் வந்து மயங்காத ஒரு மனிதர் தான் ஐயா காமராஜர் அவர்கள். சரிங்களா? அது போல வந்து ஐயா ஜீவானந்தம் இருக்கிறாரு பாத்தீங்களா, அந்த மக்கள் சேவைக்காக அந்த பணங்களை வந்து உண்டியல் குலுக்கி அந்த நிதிகளை சேகரித்து கூட்டம் நடத்துறது, இந்த மக்கள் பிரச்சனைகளுக்காக வந்து இது சம்பந்தப்பட்ட எடுத்து அந்த போராட்டம் நடத்துறது, இதுகளுக்கெல்லாம் நிதி பங்களிப்பு அங்கங்க உண்டியல் குளிக்குது. அவங்க சேர்த்து இந்த கட்சிக்காரங்கிட்ட சிறு சிறு நிதிகளை வாங்கி அவங்க சேர்த்துட்டு போகும்பொழுது ஒரு கட்சியுடைய தோழர்கள்லாம் சேர்ந்து ஒரு இடத்துக்கு பயணிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து பசிக்கு எடுக்குது. அப்போ பசி எடுக்கும்போது அவர் சொல்றாரு, ஏப்பா எனக்கு ஒரு 4 இட்லி வாங்கிட்டு வாங்கப்பா, ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லும் பட்சத்துல சரி ரைட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்ன பண்றாங்க, போயிட்டு கட்சிக்காரங்க அவங்களே ஐயா வாங்கி கொடுப்பான்னு சொன்னா இவரு தான் பைசாலாம் செலவு பண்ண மாட்டாங்களே, அவங்களே சரின்னு சொல்லிக்கிட்டு சாப்பிட்றதுக்கு இன்னொருத்தர் வந்து போட்டு எல்லாம் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு அந்த மூட்டை எடுப்பான்னு சொன்னா அந்த ரொம்ப அந்த பைசா இருக்கிறது சில சவுண்டு என்னையான்னு கேட்டேன். இதுதான் வந்து நம்ம நிதி கட்சி நிதி இல்ல, அந்த பணம் தான் இருக்கு. என்ன இவ்வளவு பணத்தை வச்சுக்கிட்டா நீங்க பசியோட இங்க வந்திருக்கிறீங்க? அது வந்து மக்கள் பணம், அது கட்சிக்காரங்க கொடுத்தது, மக்களுக்காக சேவை செய்யறதுக்கு. இதை போய் நம்ம எடுத்து சாப்பிடலாமா? அப்ப அந்த பணத்தை கூட சொல்லக்கூடாது, நம்முடைய பசிக்கு கூட முழு நேரமே வந்து இந்த மக்களுக்காக அவங்க வந்து அரசியல் பண்றாங்க, உழைக்கிறாங்க, போராடுறாங்க. ஆனா அதுல வந்து 1 ரூபாய் எடுத்து கூட நான் சாப்பிடக்கூடாது அப்படின்னு வைராக்கியமா இருந்த அரசியல் செஞ்சவங்க தான் ஐயா ஜீவானந்தம். இது போன்ற தலைவர்கள் தான் வந்து இந்த நாட்டுல இந்த மக்களுக்காக எப்படியெல்லாம் வந்து சேவை செஞ்சாங்க, எப்படியெல்லாம் அரசியல் பண்ணாங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடியவர்கள்லாம் தன்னுடைய அரசியல் செய்யறோம், சேவை செய்யறங்கிற விதத்துல பல விதத்துல விளம்பரத்துக்கு தான் அவங்க அதிகமா செலவு பண்ண வேண்டியதா இருக்குது. அப்ப அது எதுக்குன்னு சொன்னா தன்னுடைய வணிகத்துக்காக தான் அவங்க பண்றாங்க. இப்ப வந்து ஒரு மாணவருக்கு வந்து ஒரு 100 ரூபாய் அவங்க செலவு செய்யறோம்னு சொன்னா அதை வந்து அவங்க விளம்பரப்படுத்துறதுக்கு ஆயிரக்கணக்கில் விளம்பரப்படுத்துவாங்க. ஒரு சில, நான் வெளிப்படையா பேசல, ஒரு சில கிளப்புகள் இருக்கிறாங்க பாத்தீங்களா, சர்வதேச சார்ந்து இருக்கக்கூடிய கிளப்புகளா இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு 10,000 1 லட்சம் ரூபாய் அது போன்ற ஒரு சில நலத்திட்டங்களை செய்வாங்க. ஆனால் அதுக்குண்டான அந்த பாட்டி என்று சொல்லி வைப்பாங்க பாத்தீங்களா, அது வந்து 10 லட்சம் 5 லட்சம், இப்போ 1 லட்சம் ரூபாய் அது பண்ண சொன்னா 10 லட்சத்துக்கான பாட்டி வைப்பாங்க. அப்ப இதெல்லாம் வந்து மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு சேவைன்னு சொல்ல முடியுமா? இந்த மக்களை வச்சு இந்த மக்களுக்கு நாங்க சேவை செய்யற பேர்ல அவங்க ஆதாயத்தை தேடிக்கிறாங்க. இப்ப பல நிறுவனங்கள் இருக்குது, அந்த நிறுவனங்கள் என்ன பண்றாங்க, நம்மளுடைய இந்த நிதி பண்டை வந்து ஒரு இடத்துக்கு வந்து நம்ம வந்து நிதி நாங்க வந்து கொடுக்குறோம், அது மூலம் இந்த மக்களுக்கு நாங்க சேவை செய்யறோம் அப்படின்னு ஒரு கணக்கு காமிச்சுறாங்க. அப்ப அவங்க என்ன பண்றாங்க, அந்த பகுதியில கொண்டு போய் ஒரு பகுதியில உள்ள சார்ந்து இருக்கக்கூடிய ட்ரஸ்ட் இல்ல இங்க கூட ஆக்டிவிட்டிஸ் பர்சன் கொடுத்து ஒரு 2-3 பேருக்கு கொடுக்குற மாதிரி புகைப்படம் எடுத்துக்குவாங்க. ஆனா அது முழுமையா எல்லா மக்களுக்கும் போய் சேர்ந்துருச்சு அப்படின்னு அவங்க இருந்து பார்க்க மாட்டாங்க. இந்த ஒரு வாகனத்தை கொண்டு வந்துட்டான், இல்ல ஒரு 1000 பேருக்கு நாங்க வந்து கொண்டு வந்திருக்கிறோம், இந்த 1000 பேர் இந்த பகுதிக்கு நிறுத்தி இருக்குன்னு சொல்லி இந்த வாகனத்தை வச்சுட்டு ஒரு 4 பேருக்கு இந்த மாதிரி ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டு அவங்க கொண்டு போய் கணக்கு காமிச்சிருவாங்க. ஆனால் இந்த 1000 பேருக்கு கொண்டு அந்த நலத்திட்டங்களை போய் சேர்க்கப்பட்டுச்சா அப்படின்னு சொன்னா கேள்விக்குறியா தான் இருக்கும். ஒண்ணு அவங்களை சார்ந்து இருக்கக்கூடிய வேண்டப்பட்டவர்களுக்கு கொடுப்பாங்க, இல்ல அதை மொத்தமா கொண்டு போய் வேற நிறுவனங்களுக்கு எங்கேயோ வந்து விற்பனை செஞ்சிருவாங்க. இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இப்ப நான் கூட வந்து எடுத்தோம்னு சொன்னா எங்களுடைய செயல்பாடு வந்து மதுபோதை ஒழிப்புக்குண்டான ஒரு சமூக முன்னெடுப்பு பணிகள் தான் நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனாலும் வந்து பேரிடர் காலத்துல எல்லாம் வந்து நாம வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டோம். மக்களுக்கு எந்தெந்த நேரத்துல பேரிடரான சேலல நம்ம அந்த நேரத்துல எல்லாருமே நம்ம வந்து களத்துக்கு வர வேண்டியதுதான். அப்ப அரசாங்கம் தான் செய்யணும் அப்படின்னு நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. அப்ப அவர் சார்ந்து இருக்கக்கூடிய அந்தந்த மக்களுக்கு எந்தெந்த பாதிப்புகளுக்கு நம்ம எந்தெந்த விதத்துல அவங்களுக்கு கரம் கொடுக்க முடியுமோ, அவர்களுக்கு எந்தெந்த விதத்துல நம்ம தேவையில கொடுத்து உதவ முடியுமோ அப்ப நம்ம செய்யலாம். அப்ப நான் சுனாமி காலத்தில இருந்து என்னால முடிஞ்ச விஷயத்துல என்னுடைய நண்பர்கள் எல்லாம் நாங்க ஒண்ணு சேர்ந்து எங்களால முடிஞ்சது செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்ப பல பகுதிகளுக்கு இப்படி போகும் பட்சத்துல எங்களுடைய நண்பர்கள் அவரால் முடிஞ்சதை வந்து பொருளாகவோ இல்ல பணமாகவோ கொடுக்கும் பொழுது அதை ஒரு பகுதிக்கு கொண்டு போறோம். அந்த பகுதிகளுக்கு கொண்டு போனா நம்ம கொண்டு போன பொருள்களை விட மக்களுடைய எண்ணிக்கை வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். அப்ப அந்த பொருளை வந்து நமக்கு சரியான விதத்துல வந்து நம்ம விநியோகிக்க வேண்டியது இருக்குது. போய் நான் வந்து இங்க பாருங்க நானும் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டு ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு நான் போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. பல பேருடைய அந்த அர்ப்பணிப்பு உணர்வுடன் வந்து அவங்க கொடுத்திருப்பாங்க. ஒரு 100 ரூபாய் கொடுத்திருப்பாங்க, 500 ரூபாய் கொடுத்திருப்பாங்க, ஒரு பெட்ஷீட்டை வாங்கி கொடுத்திருப்பாங்க, ஒரு பால் பவுடர் வாங்கி கொடுத்திருப்பாங்க, ஒரு உடையை வாங்கி கொடுத்திருப்பாங்க, ஏதோ ஒரு புடவை வாங்கி கொடுத்திருப்பாங்க. இப்படி பல விதமான பொருள்கள் அதுல வந்து இருக்கும். அந்த பொருள்கள் வந்து அந்த மக்களுக்கு பார்த்து சரியான விதத்துல நான் கொண்டு போய் சேர்க்கணும்.
அப்போ அங்க இருக்கும் போது அதிகமான ஒரு மக்கள் இருப்பாங்க. அந்த மக்களும் சரி வந்தவங்களுக்கு வந்து எங்களுக்கு இல்லாட்டாலும் பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தான் மிக முக்கிய தேவை கொடுங்க அப்படின்னு பார்க்க மாட்டாங்க. அவங்க யாருக்கு போதோ போல எங்களுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள்கிட்ட அந்த விட்டு கொடுக்குற தன்மை இருக்காது. அப்ப இருக்கிற பொருளை வந்து நானே நேரடியாக இந்த பகுதிக்கு சார்ந்த மக்களை போய் பார்த்து இவ்வளவு பொருள் தான் இருக்குது, ஆனா மக்கள் எண்ணிக்கை அதிகமா இருக்குது, ஆனா எப்படி கொடுக்குறது? சரி, குழந்தைகளா இருக்கிறவங்க, வயதான முதியோர்களா இருக்கிறவங்க, விதவைகள், இவங்களை பார்த்து எண்ணிக்கையை எடுத்து ஒரு கவுண்ட் பண்ணி கொண்டு போய் அவங்கள சார்ந்து இருக்கக்கூடிய அந்த வீடுகள் யாராலும் சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் எடுத்துக்கிறோம். லிஸ்ட் எடுத்து அந்த பகுதியில கொண்டு போய் நான் கொடுத்துட்டு வருவோம். அப்ப அந்த மற்றவர்களுக்கு கூட வந்து கொடுக்க ஏன்னா இருந்துட்டு மீதி இருந்தா தர அப்படின்னு சொன்னா கூட அவங்க எங்களுக்கு சண்டைக்கு வருவாங்க. ரொம்ப தாக்குதல்லாம் தொடுத்திருக்காங்க. அதையும் எதிர்கொண்டுதான் வந்திருக்கிறோம். அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த தேவைகளுக்கு நாங்க போக வர இருக்கும் பொழுது வாகன செலவு, மற்றபடி இருக்கக்கூடிய எங்களுடைய உணவு செலவு, இந்த போக்குவரத்து செலவெல்லாம் முடிந்தவரை எங்களுடைய பணத்தை வச்சுதான் நாங்க போடுமே தவிர அந்த பணத்தை நாங்க தொட மாட்டோம். அப்ப அந்த மாதிரி நேரத்துல வந்து நாங்க வந்து ஒரு வெளிப்படுத்துவோமே தவிர, ஏன்னு சொன்னா இந்த மாதிரி இந்த ஒரு பிரச்சனைகள் இருக்குது, எங்களால முடிஞ்சதை நாங்க செஞ்சிருக்கிறோம், இது பாக்குறவங்க நீங்க முடிஞ்சா உங்களால இயன்றதை செய்யுங்க, இன்னும் அந்த இடத்துல வந்து தேவைகள் இருக்குது, இன்னும் அந்த மக்களுக்கு இந்த வேண்டிய தேவைகள் இருக்குது அப்படின்னு வெளிப்படுத்தி விதமாகதற்காக தான் எங்களுடைய புகைப்படங்கள் வீடியோகள் இருக்குமே தவிர எல்லா நாளும் நாங்க இதை விளம்பரமாவே நாங்க படுத்திக்கிட்டு இருக்க மாட்டோம். இப்ப நார்மலா மற்ற நாடுகளை நான் பாக்குறேன், பல மாணவர்களை நான் போய் சந்திக்கிறேன், கிராமப்புறங்களுக்கு போறேன், பள்ளிகளுக்கு போறேன், கல்லூரிகளுக்கு போறேன். அப்ப பார்க்கும் பொழுது அதுல பல விதமான அந்த மாணவர்கள் வந்து ஏதாவது ஒரு இயலாத ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் இழந்த பெற்றோர்கள் இழந்த பிள்ளைகள் இருப்பாங்க, சிங்கிள் பேரண்ட்ஸ் உள்ள பிள்ளைகள் இருப்பாங்க, ஏதாவது ஒரு சிலையில வந்து பொருளாதாரத்துல பின்னடைவு உள்ள பிள்ளைகள் இருப்பாங்க. அப்ப அவர்களுக்கு அந்த கல்விக்கு சம்பந்தப்பட்ட ஏதாவது உதவிகள் செய்யும் பொழுது முதல்ல என்கிட்ட இருக்கிறத நான் கொடுக்க பார்ப்பேன். அப்படி என்கிட்ட இல்லைன்னு சொன்னா சக நண்பர்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த உதவிகளை வாங்கி கொடுக்கறதுக்கு பார்ப்பேன். அதுவும் கிடைக்கலாத பட்சத்துல வந்து அதை வந்து ஏதாவது வந்து அந்த பிள்ளைக்கு வந்து நம்ம நிவர்த்தி செய்யணும் அப்படிங்கிற பட்சத்துல ஒரு கடனை கூட நான் வாங்கி வந்து அந்த பிள்ளையுடைய அந்த தேவையை வந்து நிவர்த்தி செய்ய பார்த்துருக்கேன் தவிர அதை நாங்க போட்டோ எடுத்து வீடியோ எடுத்துலாம் நாங்க போட்டுட்டு இருக்க மாட்டோம். ஒரு மக்கள் சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு பெருடு நேரத்தில் எடுக்கக்கூடியதை வந்து நாங்க வெளிப்படுத்துறோம் அப்படின்னு சொன்னா அது இந்த பிரச்சனை வந்து அரசுக்கு போய் சேரணும், மக்கள் கோணத்துக்கு போய் சேரணும், இன்னும் வந்து இவர்களுக்கு தேவைகளை வந்து யார் மூலமா வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த நேரத்தில் நாங்க புகைப்படங்களோ அந்த வீடியோக்களோ நாங்க வெளியில படுத்துறோம். அதே நேரத்துல எல்லா நாளும் இந்த மக்களுக்கான விதத்துல நாங்க போய் ஏதாவது ஒரு விதத்துல நம்ம பார்க்கும் பொழுது செஞ்சுக்கிட்டு இருக்கோம் பாத்தீங்களா, அதை எல்லாத்தையும் நாங்க வந்து இங்க விளம்பரப்படுத்திக்கிட்டு இருக்க மாட்டோம், அதை வந்து நாங்க பப்ளிசிட்டி படுத்திக்கிட்டு இருக்க மாட்டோம். ஆனா இதே பழப்பா இருக்கிறாங்க பாத்தீங்களா பிழைப்புவாதிகள், சும்மா அந்த பிள்ளைகளை போய் நிக்க வச்சு நாங்க ஸ்கூல்ல போய் ஃபீஸ் கட்டிட்டோம், காலேஜ்ல போய் ஃபீஸ் கட்டிட்டோம், புரியுதுங்களா, இந்த மாதிரி விதத்துல எல்லாம் வந்து அவர்களை வச்சு அவர்களுக்கான வருமானத்தை அதிகரிக்கிறதுக்கு அவங்கள வந்து அடுத்த கட்டத்துக்கு ஆதாயத்தை தேடிக்கிறதுக்கு அதுக்காக தான் பயன்படுத்துறாங்களே தவிர இவர்களால இந்த சமூகத்துக்கோ இல்ல இந்த வர தலைமுறைகளுக்கு ஒரு பெரும் பயன் இருக்கு அப்படின்லாம் சொன்னா அது சொல்லவே முடியாது. நிச்சயமாக தற்காலத்துல சமூக செயற்பாட்டாளர்கள் தொண்டாளர்கள்னு சொல்லிட்டு இருக்கவங்களுடைய முகத்திரையெல்லாம் மிக தெளிவா சொன்னீங்க. நம்ம மேலும் ஒரு காணொலியில சந்திக்கலாம். நன்றி.